ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இரவு சாப்பாடு தானே நம்பி. இன்றைக்கி இரவு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு தான் நவிக்க போகிறோம். புட்டை வச்சு கரநாளாச்சு நண்பர்களே. அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக புட்டு மவிச்சு நல்ல நாட்டு நண்டு, செம்பா நண்டு, குடுவா நண்டுன்னு சொல்லுவோம். அதில் வந்து சூப்பராக ஒரு குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி இந்த நண்டு கிடச்சிட்டு நண்பர்களே, அதுக்கு நல்ல உயிரோடையே கிடச்சிதா. அதை வெட்டுறதுக்கு நான் பட்ட பாடுக்கு ஓடுது நண்பர்களே, அங்கேயும் இங்கேயும் ஓடுது. நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். ஒரு பக்கம் இந்த பக்கத்தால் ஓடுது, இந்த பக்கத்தால் ஓடுது. புட்டிச்சு வெட்டுறதுக்கு அதில் காலில் கவிச்சு அவ்வளோ இருந்தான் கை ஒரு மாதிரி வெட்டி துப்புராக்கியாச்சு. அதில் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த தாட்டி மேல் சளி பிரச்சனைகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நண்பர்களே. வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் அதான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு புட்டை வச்சு குழம்பு வைக்கலாம். அவங்க பார்த்தீங்களா மரமெல்லாம் வெட்டியாச்சு. ஓவன் இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. அந்த பில்டிங் வேலையும் முடியுது என்ன. வாங்க புட்டைக்கலாம். இப்போ புட்டு குழைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அங்கே அது கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் குழம்பை வைப்பேன். சட்டியை வச்சாச்சு. இதில் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெயை சேர்ப்போம். நல்லெண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். நண்டு, இறால், கணவாயலுக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். வாய்வுக்கு வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். இதோட கொஞ்சமாக சின்ன சீரகமும் சேர்க்குறேன். பச்சை மிளகாய், உள்ளி, இதோட சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இறால், நண்டு, கணவாயண்டாலே அது சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் போட்டால் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டுக்கு. தக்காளி வதங்கிட்டு இது பாருங்க குடுவா நண்டு. இவரை உடைக்க நான் பட்ட பாடு இருக்கு நண்பர்களே. அந்த பாடுபட்டுட்டேன் உயிரோட இந்த நண்டை வாங்கி. நண்டை சேர்ப்போம். இது நல்லா இருக்குது தெரியுமா நண்பர்களே. ஆனால் கிடைக்கிறது அரிது இந்த நண்டு. இதுக்கு உப்பு சேர்க்குறேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். இந்த மாதிரி கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். நண்டு அவியட்டு. பாருங்கள் நண்டை தண்ணியே சேர்க்கையில் இப்படி அவிஞ்சு வருது. தண்ணி விட்டு பார்த்தீங்களா. இனி இதுக்கு வந்து குழம்புத்தூள். இது வந்து எங்கிட்ட சோபா சோஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. சரியா? இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தானே. 3 கரண்டி போட்டிருப்பேன். இனி இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். முதல் ஆம்பால். புளியை வந்து ஊற வச்ச நான் இதை வந்து கரைச்செடுப்பேன். இப்போ புளியை சேர்ப்போம். கலந்து விடுவோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டுக்கும். இனி புட்டு குழைக்க வேண்டியதான். உப்பு சேர்ப்போம். இப்போ தண்ணி நல்லா பொங்க கொதிச்சுட்டு சுடு தண்ணி. இனி ஒருக்கா கலந்து விடுவோம் இந்த உப்பை. இனி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வளமையாக புட்டு குழைக்கிற மாதிரி குழைக்க வேண்டிய. இது வந்து அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்து எடுத்துருக்கு இன்றைக்கு புட்டுக்கு. தனியாக அவிச்ச மா எடுக்க இல்லை. ரெடியாக கவிட்டு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டு குழைச்செடுக்க வேண்டிய. இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் குழைச்சி எடுத்துட்டு கொத்தி எடுக்க வேண்டிய இந்த மாதிரி.
இனி இதை கொத்தி எடுக்க வேண்டிய இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இங்கே சூடு பொறுப்பீங்கண்டா கையாலேயே இதாண்டி இப்படி மசிச்சு விடலாம். இப்படி இனி கொத்தி எடுக்க வேண்டிய. இப்போ புட்டெல்லாம் கொத்தி எடுத்தாச்சு குழச்சி இனி அவிய போட வேண்டியதான். தேங்காய்ப்பூ, வச்சுட்டு மூடி விடுவோம். இப்போ புட்டு இதில் அவியாட்டதும் இங்கே பாருங்க குழம்பு கொதிச்சு வருது நல்லா. பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் குழம்பட்டும் இல்லை கொதிக்கட்டுக்கும். வாய் குளறுது. ஆக வற்றக்கூடாது, கணக்காக கொதிச்சு வரட்டுக்கும். அப்போ தான் புட்டு ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ கொதிக்கட்டுக்குமா. இப்போ புட்டை இறக்குவோம். உடனே மசிச்சு விடுவோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க, இறக்க போகிறேன். இப்படி இருந்தால் தான் புட்டு ஊற்றி சாப்பிட சரியாக இருக்கும். இன்றைக்கு முட்டை பொரியல் எதுவுமே செய்யலை. ஏன்னா இந்த நண்டு குழம்பே காணும், அந்த மாதிரி இருக்கும் புட்டுக்கு. சரிங்களா, சூப்பராக நண்டு குழம்பு ரெடி. இங்கால புட்டு ரெடி. இனி வாங்கோ சாப்பிடலாம். இப்போ வாங்கோ சாப்பிடலாம், பசிக்குது எனக்கு. இதான் புட்டு, அரிசிமா புட்டு, புட்டு பட்டணம் யூட்டண்டா சொல்லும்படி வேற தம்பி. நல்ல குழம்பு. இந்த கால் உடைச்சி சாப்பிட்றதுக்கெல்லாம் இப்போ தெம்பு இல்லை, அது ஆறுதல் உடைச்சி சாப்பிடுவோம். இல்லை குழம்பை இந்த மாதிரி விட்டு இன்றைக்கி மோர் மிளகா கருவாடு எதுவுமே பொரிக்கலைன்னு சொல்லுங்கள். வெறும் நண்டு குழம்போடு சாப்பிட போகிறேன். செமையாக சுடுவுது. முதல் குழம்போடு அப்படி குழச்சி அடிக்கணும். சொர்க்கம் சொல்ல வார்த்தை இல்லை. போங்களா பாங்க. அப்படி இருக்கு தெரியுமா. சே, இந்த பிரியாணி அவையெல்லாம் ஓரமாக நின்று பார்க்கணும். வா நாட்டு குழம்பு நல்லா இருக்கு நான் அப்படின்ட்டு. அதுக்கும் புட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் சொல்லி அவனும் செம்மையாக இருக்குது. நண்டு சாதம் எடுக்க தான் பயமாக இருக்குது. என்ன சுடுவது சும்மா என்ன சூடு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, அதை இப்படி வச்சு இப்படி குழச்சி சாப்பிடுவோம். நம்ம அப்படி ஒரு அருமையாக இருக்குது தெரியுமா. நாவுக்கு இதம்மா புட்டும் நண்டு குழம்பும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. என்ன தான் சாப்பாடு வச்சாலும் இந்த நண்டு குழம்பும் புட்டையும் அடிச்சிக்கவே இல்லாது. அப்படி ஒரு செம்மையாக இருக்கு நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா.